ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இப்போ மன நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீடன் குரு கிட்ட போய் என்ன கேட்குறேன்னா, வீட்டில் சுத்தமாக மன நிம்மதியே கிடைக்கலைங்க. என்னால் முடியவே முடியலை, வீட்டில் இருக்கவே முடியல, விடமாட்டேன்றாங்க அப்படின்னு, நிம்மதியே இல்லை, என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடன் போய் குருக்கிட்ட கேட்குறோம். சரிங்களா? அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதில் 100 கிராம் உப்பு, கல்லுப்பை போட்டு இந்தா குடி அப்படின்னு கொடுக்குறாரு. சரிங்களா? அவன் வாங்கி குடிச்சிட்டு குடித்தா குடிக்கவே முடியல. ஏங்க, கொஞ்சோண்டு தண்ணியில் அவ்வளோ உப்பை போட்டால் எப்படி குடிக்க முடியும்? குடிக்கவே முடியல. குடித்து பார்த்துட்டு சொப்பான்னுட்டு இல்லைங்க முடியல அப்படின்னு கொடுத்துட்டான். திரும்ப வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அதே உப்பை எடுத்துக்கிட்டு 100 கிராம் உப்பை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஏரிக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே போய் இப்போ அந்த உப்பை அதில் போடு அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அவன் அந்த உப்பை போய் அதில் போட்டுட்டான். போட்டுட்டு இப்போ அந்த தண்ணி எடுத்து குடி அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இப்போ அவன் தண்ணி எடுத்து உப்பு இப்போ வாயில் கொஞ்சம் உப்பு தண்ணி குடிச்சிட்டான். தண்ணி தாகமாக இருக்கும் இல்லைங்களா? அங்கே போய் அந்த தண்ணி மூண்டு நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டான். இப்போ எப்படி குடித்த அப்படின்னு கேட்ட உடனே, ஏங்க அங்கே இவ்வளோண்டு தண்ணியில் இவ்வளோ உப்பு போட்டு கொடுத்தீங்க, குடிக்க முடியல. இங்கே இவ்வளோ தண்ணியில் போட்டதுனால தெரியல, நான் குடிச்சிட்டேன், தாகம் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஏன் உன்னோட மனசை சின்ன டம்ளராக வச்சிட்ருக்க, இந்த ஏரியாட்டம் வச்சுக்கோ. அப்போ தான் உன்னால் எதையுமே தாங்கிக்கிற சக்தி, எதையும் தாங்கும் சக்தி இதயம் எப்போ கிடைக்கும்னா, இப்போ அந்த டம்ளராட்டம் வச்சுக்காமல் இந்த ஏரி போல் நீ வச்சுக்கும் போது மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போது எவ்வளோ எத்தனை மன அழுத்தம் உள்ளே போய் விழுந்தாலும் அதை நம்மளை பாதிக்காத அளவுக்கு நாம் பார்த்துக்கணும். அப்போ ரெண்டையுமே, இன்பம் துன்பம் ரெண்டையுமே நாம் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நம்மளை பாதிக்காது. முதல்ல நம்ம எதுக்கு வந்தோம், எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இந்த வாழ்க்கையின் இந்த தத்துவம் என்ன, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டோம். இப்போ இப்போ என்ன சொல்கிறதுன்னா, கரண்ட்டு ஒன்றே தானே கரண்ட்டு. அது இப்போ தனித்தனியாக எல்லா இடத்துலையும் போய் சப்ளை ஆகி அதுலேயே மோட்ரு ஓடுது, லைட் எரியுது, கிரைண்டர் மிக்ஸி எல்லாமே ஓடுதுன்னா அந்த ஒரே மின்சாரத்துலேருந்து தானே எல்லாமே பிரிவாக போய் எல்லா இடத்துலையுமே நடக்குது, வேலை நடக்குது இல்லைங்களா? அதை போல் பகவான் ஜோதியாக இருக்காது. அந்த பகவான்ன்ற அந்த ஜோதியிலிருந்து தான் எல்லாத்துலேயுமே இவ்வளோண்டு அந்த ஆன்ம ஜோதி சிறு துகள்களாக எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது இல்லைங்களா? அப்போது எல்லா ஆன்மாவும் ஒன்றே. எந்த ஜோதியிலிருந்து வந்துச்சோ கடைசியில் அதே ஜோதியில் போய் ஐக்கியம் ஆகிடணும். அதுதான் பிறப்பின் நோக்கம். அப்போது உயிரானது என்னன்னா, நம்மளோட உடம்பு தான் தனித்தனி. அந்த ஆன்மானா என்னன்னா அல்லாவும் ஒன்றே தான். அப்போது அந்த உசுரும் நம்மளோட உசுரும் ஒன்று தான் அப்படின்னு நாம் நினைக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு யாரை பார்த்தாலும் அன்பாக நடந்துக்க முடியும். வந்துட்டோம், இந்த உடம்பை எடுத்து இப்போ வாடகை வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அப்பப்போ காலி பண்ணிட்டு போய் வேறு வீட்டில் போய் இருப்பாங்க இல்லைங்களா? அதை போல் இந்த பிறவியில் இந்த உடம்பை எடுத்து நாம் வந்துட்டோம். இப்போ இந்த உடம்புல நாம் ஆக்ட் பண்ண வந்துட்டோம், நடிக்க வந்துட்டோம். அப்போது இந்த நடிப்பு முடிஞ்ச உடனே நாம் போய் சேர்ந்துடுவோம். அவங்கவுங்க கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கோம். அப்போது என்ன பண்ணணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன். சரி, அப்போ
வாழ்க்கைன்னா அதில் ஒன்றுமே இல்லை, மாயை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம். இப்போ வந்து நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கவலை பல பேர்த்துக்கு உண்டு. இந்த கவலை இல்லைங்களா? இப்போது நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம குழந்தையா வந்து நாமளே ஜனிச்சுக்கிட்டு நாமளே வந்தோம்மா? இல்லை. எல்லாமே பண்ணது பகவான். நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம குழந்தையா உருவாக்குனது, அந்த தொப்புள் கொடி வழியாக உணவை கொடுத்தது, திரும்பி வெளியே வந்த உடனே பால் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணது எல்லாமே அந்த பகவான் செயல். அப்போது இப்போ நாளைக்கு என்ன நடக்கணும்னு பார்த்து பகவான் செய்வாரா, செய்ய மாட்டார். குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே செஞ்சாது இல்லையா? நாமளா பிளான் பண்ணி ஒன்றுன்னா செஞ்சோமா? இல்லையே. அப்போது அது போல் இப்பயும் வந்து பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா நாம் முயற்சி பண்ண வேண்டியது தான் நம்மளோட வேலை. அப்போ அவர்கிட்ட விட்டுட்டு நீ பார்த்துக்கப்பான்னு விட்டுட்டு நம்மளோட முயற்சி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? பகவானே நீ பார்த்துக்கப்பான்னு சரணாகதி அடைகிறது ரொம்ப முக்கியம். சரணாகதி அடைஞ்சிட்டா அவரே பார்த்துப்பா, அவரே வழிநடத்த ஆரம்பிச்சுக்குவார். நாம் என்ன நினைப்போம்? நாமளே தான் எல்லாம் பண்ணிகிட்ருப்போம்னு நினச்சிட்டு இருப்போம். இல்லைப்பா, உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன், நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு விட்டுட்டா ஹாப்பியாக ஆகிடலாம். நீ பார்த்துக்கோன்னு விட்டுடணும், ஒப்படைச்சிடணும். சரிங்களா? அப்போது பகவான் என்ன சொல்கிறாருன்னா, எனி டைம் ப்ரெசன்ட் டென்ஸில் வாழ். நீ வந்து பழசையே நினச்சி கவலைப்படாத. நாளைக்கு என்ன நடக்குமோன்னு நினச்சி வருத்தப்படாத. ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ என்ன நடக்குதோ அதை ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி வாழ கற்றுக்கோ. அப்போ தான் நீ வந்து ஹாப்பியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ விதி வந்து நம்மக்கிட்ட வேலை காட்டும். ஏன்னா விதியை வந்து அந்த கர்மாவை கழிக்க வந்துட்டோம்னு சொல்லும்போது நம்ம கூட இருக்கிறவங்க மூலிமா தான், சொந்த பந்தங்கள் மூலிமா தான் வேலையை காட்டும். ஏன்னா அந்த கர்மவினைப்படி தான் வந்து எல்லாமே அமைவாங்க. சொந்த பந்தங்கள், கணவன் மனைவி, பிள்ளைகள் எல்லாமே அந்த கர்மவினைப்படி தான் அமைவாங்க இல்லைங்களா? அப்போ அதுக்குண்டான வேலையில் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? யார் எது சொன்னாலும் சரி, நாம் வந்து எதுக்குமே வந்து கவலைப்படக்கூடாது. நாம் எப்பயுமே ஸ்டடியாக இருப்போம், விதி என்ன வீழ்த்த முடியாது அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துக்கணும். முடிவு எடுக்கும்போது மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணோம்னா பார்க்கும் இல்லையா? இவ்வளோ இந்த அளவுக்கு இவங்க வந்து இதில் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும். ஃபீல் பண்ண என்ன ஆகும்னா அது கொண்டாட்டமாக திரும்ப அது வேலையை காட்டிக்கிட்டே இருக்கும். இல்லை நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்டடியாக இருந்தோன்னு வைங்களேன், அது நம்மளை கண்டு பயந்துக்கிட்டு ஓடிடும். சரிங்களா? எதுக்காக அன்பாக நடந்துக்கணும், அன்பு தான் மெயின் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, இது முன்னாடியே இந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு குடும்ப தலைவர் கனவுல வந்து பகவான் வந்து கேட்டாதான், ஏப்பா இன்றைக்கி உங்கள் வீட்டிலேருந்து நான் போகலான்னு இருக்கேன், நாளைக்கு இன்றைக்கி உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னாதான். அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, முடிச்சுக்கிட்டே இருந்துட்டு நின்றுக்கிட்டே இருந்தார். அப்போ வந்து பகவான் என்ன சொன்னாருன்னா, சரி நான் போயிட்டு நாளைக்கு வந்து கனவுல கேட்குறேன், நீ வந்து யோசிச்சு வெயி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திரும்ப விடிஞ்ச உடனே வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி கனவு வந்துச்சு, நான் என்ன பண்ணேன், என்ன கேட்கலாம் அப்படின்னு கேட்கவும், ஒய்ஃப் கேட்குறாங்க, என் உடம்பு முழுக்க நகையாக வேணும்னு கேளுங்க. நகையாசை விட மாட்டேங்குது பார்த்தீங்களா? நம்ம உடம்பே தங்கம்தான், அதுக்கு தங்கத்தையே தான் கேட்டுட்ருக்கோம் இல்லைங்களா? அப்போது பசங்கள்லாம் கேட்குறாங்க, இவ்வளோ இடம் கேளுங்க, அவ்வளோ பணம் கேளுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடைசி அந்த அந்த அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு பாட்டிம்மா வந்து என்ன சொன்னாங்களா, இல்லைப்பா நீ வந்து பகவான்கிட்ட அன்பாக பாசமாக, எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே அன்பாக பாசமாக நடந்துக்கணும்னு கேளு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ என்ன பண்ணாது, தூங்கின உடனே திரும்பவும் கனவு வந்துச்சுங்களா? பகவான் வந்து, என்னப்பா யோசிச்சு வச்சியா, என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும், அன்பாக பாசமாக நம்ம ஃபேமிலியில் ஹாப்பியாக வாழணும், எல்லாமே வந்து அன்பாக பாசமாக நடந்துக்கணும் அப்படின்னு கேட்கவும், பகவான் வந்து அப்படியே யோசித்தார்.
என்ன பகவானே யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே, நீ இப்படின்னு கேட்டுட்ட, அன்பு பாசம் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், அங்கேருந்து போகவே மாட்டேன். ஆகையினால என்னோட முடிவை நான் மாற்றிக்கிறேன், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அப்போது அந்த அன்புக்கு எவ்வளோ வேல்யூ பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறது, அன்பாக நடந்துக்கணும், அன்பாக நடந்துக்கணும், எப்பயுமே அன்பை மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு சொல்கிறது அதனால தான். அன்பை காட்டும்போது மட்டும்தான் நாம் ஹாப்பியாக இருக்க முடியும். மற்றவங்க ஹாப்பியாக இருக்காங்களோ இல்லையோ, நாம் அன்பை காட்டும்போது மட்டும்தான் நம்மளோட மனசை நம்ம ஹாப்பியாக வச்சுக்க முடியும். அதனோட ரகசியமே அதுதான். எல்லாம் நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு வெளியே போய் தேடிட்டு இருக்காங்களே ஒழிய, நம்ம எப்படி எப்படி நடந்துக்கும் போது நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும் அதெல்லாம் சொன்னால் அதை ஃபாலோ பண்ணணும் தானே. ஃபாலோ பண்ணலன்னா எப்படி? அதை ஃபாலோ பண்ணாலே போதும், எனி டைம் ஹாப்பியாக இருக்கலாம், நிம்மதி, மனசு நிம்மதியாக இருக்கலாம். ஆசையை கம்மி பண்ணிட்டாலே போதும், மன நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம கூட இருக்கிறவங்களெல்லாம் நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கும் போதே அந்த சந்தோஷம் நம்மளுக்கு வந்துடும் இல்லைங்களா? இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ மற்றவங்க சந்தோஷமாக வாடும்போது இல்லை ஏதாவது பண்ணும்போது பார்த்து அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். ஏதாவது செய்யும்போதும் அவங்களுக்கு வாழ்த்துங்க. நீங்கள் வாழ்த்த தான் அந்த வாழ்த்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த குணாதிசயம் எல்லாத்துக்குமே இருக்கான்னு கவனிங்களேன். ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு 5 பேர் வாழ்த்துனா அதிகம். அப்போது அந்த வாழ்த்த கூட வாய் வரமாட்டேங்குது அப்படிங்கும்போது பணமாக காசாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வாழ்த்த கூட மனசு வரல, கங்க்ராட்ஸ் பண்ண கூட வாழ்த்து வரல அப்படிங்கும்போது இன்னும் அதுக்கு மேலே நீங்கள் பண உதவியெல்லாம் பண்ணணுன்னா பண்ணுவாங்களா? யோசிங்க. இப்போ எதுவுமே நாம் கொடுக்கும்போது தான் அந்த சூழ்நிலை நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அந்த சந்தோஷத்தையே முதல்ல நம்மளால் ஏற்றுக்க முடியலங்கும்போது எப்படி நடக்கும்? எல்லோரோட சந்தோஷமும் நம்ம சந்தோஷமாக நாம் என்ஜாய் பண்ணணும். ஏதாவது சொன்னாங்கன்னா கூட நாம் வாழ்த்தணும், முதல்ல வாழ்த்தணும். வாழ்த்த தான் அந்த வாழ்த்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மனநிலைக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும் இல்லைங்களா? அப்போ அப்படி பண்ண தான் மனசு தூய்மையாகும். அந்த போட்டி பொறாமைன்றதெல்லாம் நாம் பார்க்கும்போது கூடவே வந்துடுச்சு. எங்களுக்கு பகவான் சொல்லிட்டாரு இல்லையா, நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு. அப்போ அதெல்லாம் நாம் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ நம்ம மனசை நாம் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு மன நிம்மதியானது கிடைக்கும். அது கிடைக்குமான்னா கிடைக்கவே கிடைக்காது. நம்மளோட மனசை நாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சேஞ்ச் பண்ண நம்முடைய வாழ்க்கையில் சேஞ்சு நடக்கும். இதில் இருக்கிற அந்த சூட்சமாக இதுதான். இதை ஃபாலோ பண்ணாலே போதும். கஷ்டம்தான், இருந்தாலும் அந்த பயிற்சி பண்ண அந்த அமைதி வந்துடும். அதனால தான் விடாமல் பண்ணுங்கன்னு சொல்கிறது அதனால தான். சரிங்களா? பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம், ஹாப்பியாக வாழ்வோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், வெற்றி நிச்சயம். பாய். இது முடிக்கும் கேட்டதுக்கு நன்றி.